வெல்கம் பேக் டு தமிழமிதம். வணக்கம் நண்பர்களே. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மனசுல ஒரு அமைதி இருக்குங்க நமக்கு. ஆனா வெளியில வந்து பார்த்தா செருப்பை காணோம் அப்படின்னா அந்த அமைதி அப்படியே அம்போன்னு போயிடும். அப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும்பா, விடுப்பா, செருப்பு போனா சனி போச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. நிஜமாகவே செருப்பு தொலைஞ்சா சனி விலகிருமா, இல்ல இது செருப்பு திருடங்க கண்டுபிடிச்ச ஒரு தத்துவமா? இதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆன்மீக ரீதியா பார்க்கலாங்க. முதல்ல ஜோதிட ரீதியா பார்த்தா நம்ம உடம்புல ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு கிரகத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கும். அதுல நம்ம பாதங்களும் நாம போடுற காலணிகளும் மந்தன் எனப்படும் சனி பகவானுக்கு உரியதுங்க. பழங்கால நம்பிக்கையின்படி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது செருப்பு தொலைஞ்சாலோ இல்ல தானாகவே பீந்து போனாலோ நம்ம பிடிச்சிருந்த சனி தோஷம் இல்லைன்னா கர்ம வினை அந்த செருப்போடவே போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு சின்ன கண்டிஷனுங்க, நாமளே வேணும்னே பழைய செருப்பை விட்டுட்டு வரக்கூடாது. அதுக்கு பேரு பரிகாரம் கிடையாது, தெரியாம நடக்கணுங்க. அப்படி நடந்தா ஏதோ ஒரு பெரிய கண்டம் வர வேண்டிய இடத்துல இந்த சின்ன நஷ்டத்தோட சனி பகவான் நம்ம கையை விட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக இதை கிளப்பி விட்டுட்டாங்க. ஆனா நண்பர்களே, இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. செருப்பு தொலைஞ்சா அதிர்ஷ்டம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம மனசு ரொம்ப சுத்தமா இருக்கணுங்க. ஆனா வெளியில வந்து பார்த்தா செருப்பை காணோம். இப்போ அந்த இடத்துல நீங்க டென்ஷன் ஆகி யாரடா எடுத்தது அப்படின்னு தேடி சாமி கொடுத்த நிம்மதியை 5 நிமிஷத்துல காலி பண்ணிடக்கூடாதுங்க. உடனே பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, விடுப்பா சனி போச்சு அப்படின்னு ஒரு போடு போடுவாங்க. நாமளும் அட ஆமா 200 ரூபா செருப்பு போனாலும் பரவாயில்ல, சனி போயிருச்சு அப்படின்னா சரிதான் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வந்துருவோம். இதுதாங்க அந்த காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி டைலாக்குங்க. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. உங்க பழைய தேஞ்சு போன செருப்பு போனா சனி போயிருச்சுன்னு சொல்லலாம். ஆனா நீங்க ஆசையா வாங்கின ஷூ தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அப்ப சனி போச்சுன்னு சொல்றதை விட சனி இப்பதான் என் லைஃப்ல ஆரம்பிச்சிருக்குன்னு தோணுங்க. ஏன்னா வீட்டுக்கு போனதும் அங்க மனைவியோ அல்ல அம்மாவோ காத்துட்டு இருப்பாங்க. ஏன் செருப்பு கூட ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அங்கதான் நிஜமான சனி பகவான் விஸ்வரூபம் எடுப்பாருங்க. அதனால ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளின் மீது பற்று வைக்காத, அந்த பற்றை அறுக்கத்தான் இந்த செருப்பு மிஸ்ஸிங் சம்பவம் நடக்குது. உங்க ஆணவத்தை அந்த செருப்போட அங்கேயே விட்டுட்டு வாங்க அப்படின்னு அர்த்தங்க. நம்ம ஆளுங்க கோவிலுக்கு நுழையும் போதே செருப்பை தூணுக்கு பின்னாடியும் இன்னொரு செருப்பை பைப்புக்கு அடியிலையும் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. இது சனி பகவானை ஏமாத்துற டெக்னிக்குங்க. ஆனா பாருங்க, இவங்க சாமி கும்பிடும் போது கூட பைப் அடியில வச்ச செருப்பு பத்திரமா இருக்குமா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. சில பேரு அவங்க செருப்பு போயிட்டா உடனே பக்கத்துல இருக்கிற வேற ஒருத்தரோட புது செருப்பை மாட்டிக்கிட்டு எல்லாம் அவன் செயல் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. இதுக்கு பேரு சனி விலகுறது கிடையாதுங்க. அடுத்தவன் சனியை நாம காசு கொடுக்காம விலைக்கு வாங்குறது. ஸோ ஃபைனலா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, செருப்பு தொலைஞ்சா ஏதோ ஒரு கெட்டது போயிடுச்சுன்னு நினைச்சு மனசை தேத்திக்கோங்க. ஆனா அடுத்த தடவை போகும்போது செருப்பை ஒரு ஸ்டாண்ட்ல வச்சுட்டு டோக்கன் வாங்கிட்டு போறது அதை விட பெரிய அதிர்ஷ்டங்க. உங்களுக்கு இந்த மாதிரி செருப்பு தொலைந்த அனுபவம் இருக்கா? உங்க செருப்பு எப்பவாவது கோவில்ல தொலைஞ்சிருக்கா? அதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சா, இல்ல புது செருப்பு வாங்கின செலவு தான் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, டாடா.